அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை பாக்கியதாரா 63வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று ப்ரிடிக்ஷனில் கொடுக்கப்பட்ட எண்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை நண்பர்களே. இருப்பினும் இந்த சி போர்டு மட்டும் 5 வந்தது சரியாக. மற்றபடி இந்த 3 போர்டுகளும் கணிக்க தவறிவிட்டேன். அடுத்ததா டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் ஒன்றும் பெரிதாக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை நண்பர்களே. இது 1 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் நண்பர்களே. ஆனால் ரிசல்ட்டாக என்ன வந்தது 1 மணிக்குன்னா 25-65 என்று வந்தது நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு மட்டும் சரியாக வந்தது நண்பர்களே. மற்றவை சரியாக வரவில்லை. அடுத்ததாக 6 மணி சிக்கிம் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் ரிசல்ட்டாக வந்தது ரிசல்ட்டு 49-45 என்று வந்தது நண்பர்களே. இது அவ்வளோ சிறப்பாக இல்லை, எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு நண்பர்களே. அடுத்தது 8 மணிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு, இது 8 மணிக்கு கொடுத்தது. இங்கே ரிசல்ட்டாக வந்தது என்னன்னா 21-48. இதிலும் இந்த பி போர்டு மட்டும் சரியாக வந்திருந்தது நண்பர்களே. மற்றபடி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை பாக்கியதாரா 63வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். நண்பர்களே, கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்களை மட்டும் பார்ப்போம் நண்பர்களே. கடைசியாக 68-96, 39-25 இப்படி வந்திருக்கிறது நண்பர்களே. இதில் நாம் சி போர்டு சரியாக வந்திருந்தது, மற்றபடி எந்த போர்டுகளும் சரியாக வரலை நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டங்கள் வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று பார்க்கும்போது இதே போன்ற ஆட்டம் 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் என்று நினைக்கிறேன் அங்கு இருக்கிறது நண்பர்களே. அங்கிருந்தே நாளை ப்ரிடிக்ஷனுக்காக பிசி எண்களை தேர்வு செய்வது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அதற்கு முன்பு இந்த டி போர்டு எண்ணை முதலில் பார்த்து விடுவோம் நண்பர்களே. முதல் அதாவது 4 இலக்கங்களில் முதல் எண்ணை பார்த்து விடுவோம் நண்பர்களே. போன வாரம் திங்கட்கிழமை டி போர்டு மிக துல்லியமாக கணித்திருந்தோம் நண்பர்களே. அதாவது போன வாரம் நான் என்ன நம்பர் கொடுத்துருந்தேன்னா டி போர்டுக்கு 2 அல்லது 0 இந்த 2 எண்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்க, இது வார பேட்டர்ன் தான். இதில் பாருங்க 0 சரியாகவே வந்திருக்கிறது. அதனால் அடுத்ததாக என்ன எண் வரும் என்பதை பார்ப்போம் நண்பர்களே. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதற்குள் உள்ள எண்களை மட்டும் பாருங்கள் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் மட்டும் விடுபட்டு இருக்கு. மீதி 9 நம்பர்கள், அதாவது ரிப்பீட் நம்பர் எந்த இடத்துலையுமே வரல நண்பர்களே. கடந்த 9 வாரங்களாக டி போர்டு, அதாவது 4 இலக்கங்களில் முதல் எண், அந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தவிர மீதி எல்லா நம்பருமே வந்திருக்கு நண்பர்கள். இங்கே பாருங்க, 1 இருக்கு, 2 மிஸ் ஆகுது, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்புறம் 0, 9க்கு அப்புறம் 0. இதில் விடுபட்ட எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மட்டும் இந்த இதில் இல்லை நண்பர்களே. அதனால் கடந்த 10வது வாரம், கடந்த 9 வாரங்களாக 1, 2, 3, 4, 5, 6 இந்த டைப்பில் வித்தியாசமான எண்கள் தான் விளையாடப்பட்டு இருக்கிறது டி போர்டை பொறுத்தவரை. அதாவது 4 இலக்கங்களில் முதல் எண்.
வித்தியாசமான எண்களாக விளையாண்டு இருக்கிறார்கள் நண்பர்களே. ஒருவேளை நாளை இதே மாதிரி இந்த விடுபட்ட ஒரே ஒரு எண்ணான 2 வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் இந்த 4 இலக்கங்களில் முதல் எண்ணிற்கு 2ஐ பயன்படுத்துவது மிக சரியாக இருக்கும் என் நண்பர்களே. டி போர்டு 2. இதை விட ஒரு சிறப்பான கணக்கு நமக்கு அமையாது நண்பர்களே. இந்த விடுபட்ட 10வது வாரம், குறிப்பா தெளிவாக சொல்ல வேண்டுமானால் 10வது வாரத்திற்கு இந்த 2 தான் இன்னும் வராமல் இருக்கிறது. இந்த 2ஆம் நம்பரை எதிர்பார்ப்போம் நண்பர்களே. நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அடுத்தது பிசி எண்களுக்கு பார்ப்போம் நண்பர்களே. இது 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. இதுல பிப்ரவரி மாதத்தில் இருக்கு. இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டங்கள் என்னவென்றால் 896, இன்று 925. இந்த நம்பரை கவனிங்கள் நண்பர்களே. இந்த 2 நம்பரையும் இந்த 896க்கு இந்த நம்பர் பொருத்தமாக இருக்கிறது நண்பர்களே. பிசி எண்கள் மேட்ச் ஆகிறது. 96க்கு இங்க 96 தான் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க 925க்கு இங்க 575 இருக்கு நண்பர்களே. இந்த பிசி நம்பர் 75ம் இந்த 25ம் ஒரே மாதிரியான எண்ணாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த எண்ணாக பார்த்தீர்களானால் 431 அப்படின்னு இருக்கு நண்பர்களே. இந்த 431ல நம்ம பிசி எண்ணான 31ஐ மட்டும் எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. நாளை ப்ரெடிக்ஷனுக்காக பிசி 31ஐ 4ஆக பிரித்து விளையாடுவது சரியாக வரலாம் என்று நம்புகிறேன் நண்பர்களே. அப்போ பிசிக்கு நாளைக்கு 31, இதை 4 எண்களாக மாற்றிக்கொள்ளும் போது 31, 36, 81, 86 என்று வரும் நண்பர்களே. அப்போ நாளைக்கு பாக்கியதார லாட்டரிக்கு பிசிக்கு 31, 36, 81, 86 இந்த 4 எண்களை மட்டும் பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது அடுத்தடுத்து விளையாடப்பட்ட 2 ஆட்டங்களை ஒத்த கணிப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது முழுக்க ஒரு யூகம்தான். 100% உத்தரவாதம் எதுவும் கிடையாது நண்பர்களே. வரலாம் என்றுதான் அர்த்தம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம பிசி நம்பரை பார்த்துட்டோம், டி நம்பரையும் பார்த்துட்டோம். அப்புறமா நம்ம ஏ நம்பருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதையும் பார்த்து விடுவோம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா, அதுக்கு வார பேட்டர்னை பார்த்தால் தெளிவாக ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இது 3 நம்பர் 3D வார சாட்டு. இதுல பாத்தீங்கன்னா நண்பர்களே, நானும் பார்த்தேன், 9ன்னு விளையாண்டுருக்காங்களா. இந்த 9ஆம் நம்பர், அதாவது இன்று விளையாட ஏ போர்டுக்கு 9 வந்திருக்கிறதா. இந்த நம்பர் நண்பர்களே ஒரு சுமாராக 60 நாட்கள் பெண்டிங்கில் இருந்துவிட்டு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது நண்பர்களே. இந்த ஏ போர்டை பொறுத்தவரை 60 நாட்களாக, அதாவது 2 மாத காலமாக ஏ போர்டில் 9 என்ற எண் விளையாடப்படாமலே இருந்திருக்கிறது. ஆனால் இன்று 19ஆம் தேதி வந்திருக்கிறது நண்பர்களே. இப்போ ஏ போர்டு இந்த இடத்துல 9 இருக்கிற காரணத்தினால 9க்கு இங்க பாருங்க, இங்க 9 இருக்கா, இந்த இடத்துல பாருங்க 9க்கு 9 ரிப்பீட் விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு 9க்கு இங்க 4 ரிப்பீட்டு. நான் இங்க ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு இடத்துல கூட பார்த்து நண்பர்களே, அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே போனோம்னா இந்த இடத்துல கூட அப்படித்தான் நண்பர்களே இருக்கு. இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 9, திங்கட்கிழமை 9 ரிப்பீட் வந்திருக்கு. அடுத்தது இங்கேயும் இன்னொரு இடத்துலையும் இருக்கு நண்பர்களே அதே மாதிரி.
இங்க பாருங்க, இங்க ஞாயிற்றுக்கிழமை 9, திங்கட்கிழமை ஏ போர்டு 9. பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 9 வரும்போது அடுத்த நாளும் 9 தான் விளையாண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. பெரும்பாலும் அது 100க்கு ஒரு 70% அப்படிதான் விளையாண்டுருக்காங்க நண்பர்களே. அதனால வந்து நாம ஏ போர்டுக்கு நாளைக்கு பாக்கிதாராவுக்கு 9ஐயே வைத்து விளையாடுவது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 9. அப்போ நம்ம 3D 4Dக்கு என்ன நம்பரை பயன்படுத்தலாம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஏ போர்டு டி போர்டுக்கு 2ன்னு எடுத்துட்டோம். அப்போ ஏ போர்டுக்கு டி போர்டுக்கு 2, ஏ போர்டுக்கு 9. அங்கே ஆல்ரெடி நம்ம பிசிக்கு வந்து 31ங்கிற நம்பரை எடுத்துருக்கிறோம் நண்பர்களே. அப்போ 29, 31, 29, 36, 29, 81, 29, 86. இந்த 4 எண்களையும் நாளை 4D எண்களாக பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இதையே பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று 3Dக்கு வந்து 3 இலக்கங்களுக்கு வந்து 931, 936, 981, 986 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அதே போன்று ஏபி, ஏசி, பிசி இவற்றிற்கு இதில் இந்த நான் குறிப்பிட்ட அமைப்பிலேயே வைத்து விளையாடுவது சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் கணக்கோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு ஒத்து போகும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ சிங்கிள் போர்டுகளுக்கு வந்து நம்ம என்னென்ன எண்களை சிங்கிள் போர்டு விளையாடுவதற்கு என்னென்ன எண்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால், டி போர்டை பொறுத்தவரை 99% 2 தான் நண்பர்களே. 1% வேணா 7 அதன் எதிர் எண்ணான 7ஆம் நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது ஏ போர்டு. இதுவும் வந்து முதல் வாய்ப்பு 9 தான் நண்பர்களே ஏ போர்டுக்கு. இரண்டாவது வாய்ப்பாக ஒரு 70-30% வச்சுக்கலாம். 9ஆம் நம்பருக்கு 70% கொடுத்தோம்னா 4ஆம் நம்பருக்கு 30% கொடுத்து தான் ஆகுது நண்பர்களே. அதே போன்று பி நம்பர் வந்து 3 அல்லது 8. சி போர்டை பொறுத்த மட்டில் 1 அல்லது 6. எப்பவுமே நமக்கு ஆட்டத்தில் வந்து சி போர்டு தான் முக்கியமான எண் நண்பர்களே. சி நம்பர் தவறிச்சுன்னா நம்மளுக்கு மற்ற 3 எண்கள் பொருந்தி இருந்தாலும் எந்த பயனும் இல்லை நண்பர்களே. இந்த 3 எண்களுமே வந்து ஜோக்கர் மாதிரி தான் நண்பர்களே. இது மற்ற சி எண்ணோடு பொருந்தினால் மட்டுமே அதற்கு மதிப்பு கிடைக்கும். அதனால் இதில் கிங்கு வந்து சி போர்டு தான். சி போர்டை நம்ம சரியாக கணிச்சிட்டோம்னா பெரிய இழப்பை வந்து தப்பிச்சுக்கலாம் நண்பர்களே. அதனால் சி போர்டு முக்கியமாக 1, 6 இரண்டுக்குமே 1 அல்லது 6 இரண்டுக்குமே முக்கியத்துவம் தர வேண்டும் நண்பர்களே. அதே போன்று பி எண்ணான 3, 8க்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் நண்பர்களே. இதுவே இன்றைய எனது ப்ரிடிக்ஷன். இருந்தாலும் நண்பர்களே, இன்னொரு இடத்தையும் உங்கள் பார்வைக்கு வைக்க விரும்புகிறேன் நண்பர்களே. வார பேட்டன் மற்றும் தின பேட்டனை மட்டும் வைத்து பார்க்கும்போது கடந்த 4 ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது, அதாவது வார பேட்டன் மற்றும் தின பேட்டன் இரண்டையும் வைத்து பார்க்கும்போது பி நம்பர்ல ஒரு குழப்பம் இருக்கிறது நண்பர்களே. பி போர்டு தேர்வு செய்வதில் அது என்னன்னா, பி போர்டு இப்போ நான் கொடுத்த கணக்கில் ஃபர்ஸ்ட் நான் குறிப்பிட்ட இடத்துல வந்து பி போர்டு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 8ன்னு தான் கொடுத்துருப்பேன். அங்கே நம்ம பிசி என்னன்னா 31ன்னு வந்ததுனால பி நம்பர் வந்து 3, 8ன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஆனால் வார பேட்டனையும் தின பேட்டனையும் வைத்து பார்க்கும்போது கடந்த 4 ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது அது வேறு விதமாகவும் காட்டுகிறது நண்பர்களே. இதை நாம் அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எப்படின்னா, அங்கே பி போர்டு மட்டும் பாருங்க. நாளை அதாவது திங்கட்கிழமை பி போர்டு 0, 4, 2, 3.
இங்க பாருங்க 4, 2, 3, 1. அதாவது இந்த இடத்துல பி போர்டுல பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வர மாரி கூட தெரியுது நண்பர்களே. 1, 6. 1 அல்லது அதன் எதிர் எண் 6ஐயும் பயன்படுத்தலாம் என்று இங்கு வார பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது தெரிகிறது நண்பர்களே. அதாவது பி போர்டு 1 அல்லது 6 வருவது போல் தோன்றுகிறது நண்பர்களே. இந்த 4 நாள் ஆட்டங்களை மட்டும் வைத்து பார்க்கும்போது, அதே போன்று இது வார பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது 1, 6 பி போர்டுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம தின பேட்டர்னை வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இது டெய்லி பேட்டர்ன். தின பேட்டர்ன்ல பி இதுலயும் பாருங்க, கடந்த ஒரு 4 ஆட்டங்களை மட்டும் வைத்து பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால் 1, 2, 3, 4 இதுல இருந்து பாருங்க 8, 7, 9, 2 இதில் பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக ஒன்றும் தெரியல நண்பர்களே. இதில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. சரி, இதை விட்டு விடுவோம் நண்பர்களே. இதை 7 இங்கே 2 ரிப்பீட் எண்கள் வரும் காரணத்தினால் இதை தவிர்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம இந்த பி போர்டுக்கு மட்டும் நான் கொடுத்த ப்ரிடிக்ஷனில் வந்து பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த கணக்கில் வந்து பி போர்டுக்கு 3, 8 வருது நண்பர்களே. அதே போன்று இந்த வார பேட்டர்ன் கடந்த 4 வாரங்களில் விளையாடப்பட்ட எண்களை மட்டும் பார்க்கும்போது பி போர்டுக்கு 1 அல்லது 6 வருவது போல் தோன்றுகிறது நண்பர்களே. இந்த 2 எண்களில் உங்களுக்கு எது சரி என்று மனதிற்கு படுகிறதோ அதையே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. முடிந்தால் இந்த பி போர்டுக்கு 1, 6ஐயும் வைத்து கூட விளையாடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. சரி நண்பர்களே, மீண்டும் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை திங்கட்கிழமை அனைவருக்கும் வெற்றியை தரும் நாளாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.